இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத கருப்பு நாள் இன்று. 1970களில் பஞ்சாப்ல காலிஸ்தான் இயக்கம் தீவிரமா வளர்ந்துச்சு. அகாலிதளத்தின் மீதான அதிருப்தி, மத அடிப்படையிலான தனிநாடு கோரிக்கை, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து பதற்றம் உருவாக ஆரம்பிச்சது. ஜர்னல் சிங் பிந்திரன்வாலை தலைமையில பல பேர் ஆயுதங்களை ஏந்தி அரசுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. சீக்கியர்களின் புனித பொற்கோயிலுக்குள்ள தஞ்சம் புகுந்து ஆயுதங்களை சேகரிச்சு வச்சாங்க. அப்புறம் அதுக்குள்ள இருந்தே தாக்குதலை தொடங்கினாங்க. அவங்களை தடுக்க அமைதியா எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியை தழுவ கடைசியில ராணுவ நடவடிக்கைக்கு உத்தரவு போட்டார் இந்திரா காந்தி. 1984 ஜூன் 1 முதல் 8 வரை ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்ங்கிற பெயர்ல நடந்த இந்த நடவடிக்கையில அங்க ஒளிஞ்சிருந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் மொத்தமா காலி செய்யப்பட்டாங்க. ஆனா பொற்கோவிலின் புனித கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைஞ்சது. அது மட்டும் இல்லாம அப்பாவி பக்தர்களும் ராணுவ வீரர்களுமே உயிரிழந்தாங்க. சீக்கிய சமூகம் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துச்சு. தங்களுடைய மிகவும் புனிதமான இடத்துல ராணுவம் நுழைஞ்சதை தாங்க முடியாத அவமானமா உணர்ந்தாங்க. இந்திரா காந்தி மீது கடும் கோபம் அவங்களுக்கு எழுந்துச்சு. அதோட நீட்சியா அக்டோபர் 31, 1984 அன்னைக்கு இந்திரா காந்தியை அவரது சீக்கிய மெய்க்காவலர்களே சுட்டுக் கொண்டாங்க. ராணுவ நடவடிக்கை தவிர்க்க முடியாததா, வேறு வழிகள் அப்ப இல்லையா அப்படிங்கிற விவாதம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தேசிய ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்லப்பட்டாலும் அதன் விளைவுகள் தேசத்தையே உலுக்கி கோடிக்கணக்கான மக்களின் மனதில் ஆறாத வடுவை ஏற்படுத்திய ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தொடங்கிய நாள் இன்று. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் பத்தின முழுமையான தகவல் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.